அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சிந்தனை துளி கதை கேளு. நம்ம எந்த இடத்துல கோவப்படணும், எந்த இடத்துல அமைதியாக போகணும் அப்படிங்கிறது சில நேரங்களில் நமக்கே குழப்பமாக இருக்கும். ஆனால் எந்த இடத்துல கோவப்பட்டு பேசணுமோ அங்கே கோவப்பட்டு தான் ஆகணும். எந்த இடத்துல அமைதியாக அனுசரித்து போகணுமோ அங்கே அனுசரித்து போனால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை அமைதியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அப்படி நம்ம எந்த இடத்துல நம்ம தப்பிச்சே ஆகணும், பேசியே ஆகணும், அந்த இடத்துல நம்ம எதிர்ப்பை காமிச்சே ஆகணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது தொடர்பாக உங்களுக்கு ஒரு குட்டி கதையை நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஒரு வீட்டோட கழிவு நீர் போகிற தொட்டியில் ஒரு சின்ன தவளை வாழ்ந்துட்டு வருது. அந்த வீட்டோட தண்ணீர் தொட்டியிலேருந்து, அந்த கழிவு நீர் தொட்டியிலேருந்து சுடு தண்ணீரை ஊற்றுறாங்க. அந்த சுடு தண்ணீர் அந்த கழிவு தொட்டியோட சேரும்பொழுது ஒரு சாதாரண சூடு தான் இருக்கும். அந்த சூட்டை அந்த தவளை தன்னோட உடலுக்கு ஏற்ப மாற்றிக்குது. இப்போது அந்த தண்ணீரோட சூடு அதிகம் ஆக ஆக அந்த தொட்டியில் இருக்கிற தண்ணீரோட முழு தண்ணீரின் அளவோட சூடும் அதிகமாகுது. ஆனால் அந்த தவளை தப்பிக்கிறதுக்கான வழியை யோசிக்காமல் அந்த சுடு தண்ணீருக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடலோட சூடை எப்படி ஏற்படுத்திக்கலாம், எப்படி அந்த சூழ்நிலையில் நம்ம சர்வைவ் பண்ண முடியும், அனுசரித்து வாழ முடியும் அப்படிங்கிற அந்த நோக்கத்திலேயே தான் தன்னோட உடலோட சூட்டையும் அந்த தண்ணீரோட சூட்டுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவல் பண்ணி இருக்க பார்க்குது. ஒரு நிலைக்கு மேலே தண்ணீர் கொதி நிலையை அடையும் பொழுது அந்த தண்ணீரோட வெப்பத்தை தாங்க முடியாமல் தவளை அந்த தொட்டியிலேருந்து வெளியேறுவதற்காக குதிக்க முயற்சி செய்யுது. ஆனால் அந்த தவளையால் குதித்து தப்பிச்சு வெளியேற முடியலை. ஏன் அப்படின்னா அந்த வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி தொட்டியில் இருக்கிற வெப்பத்துக்கு ஏற்ப தன் உடலோட வெப்பத்தையும் அதிகரிக்க பார்த்து அது தன் உடலில் இருந்த முழு பலத்தையும் இழந்துருச்சு. வலுவிழந்து போய் இருந்த அந்த தவளையால் அந்த தொட்டியை விட்டு வெளியேற குதித்து தப்பிக்க அதால் முடியாமல் அந்த தொட்டிக்குள்ளேயே மூழ்கி இறந்து போச்சு. இப்போது அது இறந்ததுக்கான காரணம் என்ன? தண்ணீரோட கொதிநிலைனாலையா? இல்லை, அந்த தண்ணீர் சூட்டால் அந்த தவளை இறந்து போகலை. எப்போ தப்பிச்சு இருக்கணும் அப்படின்னு அதுக்கு தெரியலை. இந்த தொட்டியில் தண்ணீர் சூடாக இருக்குது, இதுக்கு மேலே நம்மளால் இங்கே இருக்க முடியாதுன்னு முதல்லையே தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த தவளை அந்த சூழ்நிலையை அனுசரித்து போகிறதுக்கும் அந்த சூழ்நிலையை ஏற்று அதிலேயே இருக்கிறதுக்காகவும் அது முயற்சி பண்ணுச்சு. அந்த முயற்சியில் அது தன்னோட பலத்தை இழந்து எந்த நேரத்தில் தப்பிச்சு போகணுமோ அந்த சமயத்தை அது மிஸ் பண்ணிடுச்சு. தப்பிச்சு வெளியேறணும் அப்படிங்கிற சரியான முடிவு எடுக்காத அந்த தவளையோட இயலாமை தான் அது இறக்கிறதுக்கான முக்கிய காரணம். நாமளும் அப்படித்தான் எல்லார்கிட்டையும் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து போகிறோம். ஆனால் நாம் எப்போ அனுசரித்து போகணும், எப்போ எதிர்த்து பேசணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி நம்ம அனுசரித்து போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ அல்லது பணம் ரீதியாகவோ மற்றவங்க நம்ம நசுக்க ஆரம்பிச்சுடுவாங்க. நாம் சுதாரிக்காமல் இருந்துட்டோம் அப்படின்னா இந்த தவளை மாதிரி நம்மளும் அந்த சூழ்நிலையில் சிக்கி சின்ன பின்னமாகிடுவோம். ஆனால் அந்த ஆரம்பத்திலேயே இது நம்மளுக்கு ஒத்து வராது, இது நம்மளுக்கு சரியாக வராது, இந்த சூழ்நிலையில் நம்மளால் சர்வைவ் பண்ண முடியாது அப்படின்னு நாம் ஆரம்பத்திலேயே சுதாரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கலாம். அப்படி நம்ம சுதாரிக்காமல் இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளை நசுக்கி அவர்களோட சூழ்நிலை கைதியாக நம்ம மாற்றிடுவாங்க. நம்ம உடலில் வலிமை இருக்கும்போதே அப்படிப்பட்டவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறது தான் சிறந்த புத்திசாலித்தனம். இந்த கதையும் கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.